கீழக்கடை மண்டகரிலே பூத்தொட்டு எடுக்கும் பக்தர்கள் உடனடியாக பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு மாதிரி விழா கட்டை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். கீழக்கடை மண்டகரிலே பூத்தொட்டு எடுக்கும் பக்தர்கள் பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு மாதிரி விழா கட்டை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தன்னானாதீனம் தன்னானாதீனம் தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னானாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே ஆலே துமே ஆலே துமே ஆலே
காளிக்கு தேசமெங்கும் கும்மி பாடுங்கம்மா ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ எம்மா ஆளேலங்குமி ஆளேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஏ வெள்ளி மலையில வேட்டையாடி தாய வெங்கல பானையில் பொங்கலிட்டு வெங்கல பானையில் பொங்கலிட்டு ஆத்தாளுக்கு வெங்கல பானையில் பொங்கலிட்டு வெங்கல பானையில் பொங்கலிட்டு அவ வேர்த்து வாராளாமும் போடாதிக்கு வெற்றிவேல் கொண்டுமே வீசுங்கம்மா ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ எம்மா ஆளேலங்குமி ஆளேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஏ தங்க மலையில வேட்டையாடி தாய தவள பானையில் பொங்கலிட்டு தவள பானையில் பொங்கலிட்டு உனக்கு தவள பானையில் பொங்கலிட்டு தவள பானையில் பொங்கலிட்டு அவ தாமோதரனோட தங்கைக்கு தான் இங்க தங்க குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி சுரகொடி போல பத்திர காளிக்கு சூது விளையாட பாருங்க ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆளேலங்குமி ஆளேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஏ சிங்கம் வரத பாருங்கடி சிங்கம் சீறி வரத பாருங்கடி வீதி வாரத வாங்கடி சிங்கம் சீறி வரத பாருங்கடி வீதி வாரத வாங்கடி அந்த சிங்கம் மேல வர பத்திர காளிக்கு சீறி வளரையும் பாருங்கடி ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆளேலங்குமி ஆளேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஏ யானை வரத பாருங்கடி அது அசந்து வரத பாருங்கடி அசதி வாரத வாங்கடி யானை அசந்து வரத பாருங்கடி அசதி வாரத வாங்கடி அந்த யானை மேல வர கூடாதிக்கு எத்திய பின்னல பாருங்கடி ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆளேலங்குமி ஆளேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஏ தன்னநாதினம் தன்னாலே தனதானநாதினம் தன்னாலே ஆனநாதினம் தன்னாரே தன்னநாதினம் தன்னாலே ரன்னநாதினம் தன்னாரே தன்னநாதினம் தன்னாலே தன்னநாதினம் தன்னாலே ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆளேலங்குமி ஆளேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ அண்டோங்கிடு இடுக்க அங்கமெல்லாம் தான் கொடுங்க அண்டோங்கிடு இடுக்க அங்கமெல்லாம் தான் கொடுங்க அங்காளியா வாராளே அவ அங்காளியா வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் முக்குடாதி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வாராளே தீசட்டிய கையில் எடுத்து நிக்கி எட்டோ மாத்துக்கிட்டு கையில் எடுத்து நிக்கி எட்டோ மாத்துக்கிட்டு பத்திர காளியா வாராளே அவ முக்கோணாதியா வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் பத்திரகாளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் பத்திரகாளி அவ சுடலையாடி வாராளே சுடோங்கரங்க எடுத்து இந்த கொடி எல்ல சுடோங்கரங்க எடுத்து இந்த கொடி எல்ல விட்டு மாரியம்மன வாராளே அம்மா மாரியம்மன வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் மாறி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் முத்தாரம்மா அவ சுடலையாடி வாராளே தாயே வெள்ளி பரம்பெடுத்து வீதி விளையாடிக்கிட்டு வெள்ளி பரம்பெடுத்து வீதி விளையாடிக்கிட்டு வெக்காளியா வாராளே அம்மா வெக்காளியா வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே நல்ல மணமுண்டா மாமலராய் நோக்குண்டா ஆமா மேனி நொடங்காறு பூகுண்டருப்பார் இருமேனிரும்பிகையாண்பாது ஆமா தப்பாமல் சார்பார்தமாக்கி தாயே சரஸ்வரியே ரப்பாமல் என்னாவில்
குடியிருப்பாய் நிச்சயமாயினாளோ நானே உணரை கிருபை கொண்ட உலகமெல்லாம் நாங்கள் வாடே நாவில் வந்தது பாய் கலை மகள் ஆற்றாளே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் போற்றாளே மாதுளம்புடையாளே ஏழடங்கு அங்கு சமங்கரம்புவெல்லோ முகண்ணியாக இருக்கும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மாளை வணங்கோரு ஒரு நாளும் திங்கில்லையே குமர குருபரணை வெற்றி
என்னை 10 வாரம் சுமந்து பெற்ற சுமந்து பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த உருவாக பெற்றெடுத்த மாறாபீதா உலகம் அருள் செய்வாய் குருவேவா. நாடு நாடு என்றால் அது எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? அதானே எந்த நாடு எந்த நாடு? நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊர் இது எந்த ஊர் தெரியுங்களா? அன்பும் பாசமும் அரவணைப்பும் பொருந்திருக்கக்கூடிய ஊர் இது எந்த ஊர் எந்த ஊரம்மா? கலியுகமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய இந்த கலியுகம் எல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய கீழக்கடையம். எந்த ஊர் எந்த ஊர்? கீழக்கடையம் நன்னகர் அல்லவா? கடையம்னா தெரியாத ஆள் இருக்கா என்ன? நமக்கு தெரியாத ஊர் இருக்கா? கடையம்னு தெரியாத ஆள் இருக்கா? இல்ல. சரி, கீழக்கடையம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய இந்த கீழக்கடையம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய நம் நாடார் குலத்திற்கு பாத்தியப்பட்ட நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட வாடை அடிக்க ஓடை ஒடிய ஓடை ஒடிய கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லி உயர்ந்த கலை கட்டிய அப்படி உயர்ந்த கலை கட்டிய செட்டி தோளார் வாழைக்கு 2 குலை வர கண்ட வள்ளல் யாரு யாருன்னு சொல்லுங்க. நம்மதான். சரி, இன்னும் முன்ன கூட்டத்தை பார்த்தியா? எவ்வளவு அழகா இருந்துச்சு. ரெட்டை செங்கு விருது பெற்றோம். ரெட்டை செங்கு விருது பெற்றோம். அதாவது என்ன என்ன என்ன? சான்றோர் குலம். சான்றோர் குலம் அல்லவா? சத்திரியர் குலம். சத்திரியர் குலம் அம்மா. நாட்டை ஆள பிறந்த குலம். நம் நாட்டை ஆள பிறந்த குலம். நம் நாடார் குலம். நம் நாடார் சமுதாய மக்கள் அல்லவா? Cameraman. ஸ்ரீ பத்ரகாளி அம்மாளுடைய ஆலயத்தில் என் தாயாகப்பட்ட பத்ரகாளி அம்மாளுடைய ஆலயத்துல அரியோர்களே பெரியோர்களே இங்கு அமர்ந்திருக்கும் சபையோர்களே, வருங்காலத்து வாலிப சிங்கங்களே, இளம் பெண்களே, அதாவது என்ன 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 நாமல் பாடக்கூடிய கரை சரி
அம்மாளுடைய பிறப்பு வளர்ப்பு ஆமா அம்மாளோட பிறப்பு வளர்ப்புன்னு சொன்னா எங்க அம்மா உமாமா பிறப்பு வளர்ப்பு இல்ல இல்ல உங்க அம்மா பூவம்மா பிறப்பு வளர்ப்பு இல்ல இல்ல என் தாய் வடக்கு பார்த்த முகமா இருக்கிறாளே என் தாயாகப்பட்ட பத்திரகாளி ஆமா இந்த கீழக்கடையம் நன்னகர்ல பேசும் நல்ல தெய்வமாகவும் சரி கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய பத்திரகாளியாகவும் இருக்கிறாள் அல்லவா ஆமா அவளுடைய பிறப்பு வளர்ப்பு படிக்க போகிறோம் அம்மா அதானே சரி அதனால என்ன 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 பாடக்கூடிய கரையில் கதைகளில் எந்த விதமான குற்றம் குறை இருக்கக்கூடாது சரி ஏன்னா என்ன என்ன புதன்கிழமை வில்லுப்பாட்டு படிச்சுட்டு போன ஊர் யாவும் இருக்கான்னு தெரியல ஆமா, அது யாவம் இருக்குங்க யாவம் இருக்கு நேத்து சாப்பிட்டதே இன்னைக்கு மறந்துடுவான் சரி எல்லாம் யாவும் இருக்குமா ஆமா எல்லாத்தையும் ஞாபகம் வைக்க மனசுல நம்ம இருக்கோம் அதனால இசை இல்லாமல் என்ன யுவன் சங்கர் ராஜாவா யுவன் சங்கர் ராஜாவா ஏஆர் ரகுமானா யாரம்மா பி சுசிலா அம்மாவா அந்த அம்மாவும் கிடையாது இல்ல சரி இந்த ஆத்தாளுடைய புண்ணியத்துல ஆமா ஆமா எனக்கு உங்க கால் இங்க படனம்னு கொடுத்து வச்சிருக்கோம் ஆமா ஆமா எடுத்து வச்சு பிறந்தாலும் கொடுத்து வச்சு பிறந்திருக்கணும் அல்லவா அது சரி கீழக்கடையம் ஆமா ஆமா அடுத்தெரு சரி என்ன தெரு இந்த தெருக்கு வரணும்னு சும்மா எல்லாம் வர முடியாது ஆமா ரோட்டடியில போனாலும் உள்ள வர முடியாது சீரியல் அவ்வளவு அழகா போட்டிருக்காங்க ஆமா எக்மோர் சுத்தி வரணும் சரி எங்க இருந்து வந்திருக்கீங்களா எங்க இருந்து வந்திருக்கோம்னு தெரியுமா தெரியுமா? நாங்கன்னு சொல்லிட்டிய சரி நாங்கன்னு சொன்னா கோயில் கூடயா பார்க்க வந்திருக்கோம் நம்ம இல்ல தென்காசி மாவட்டம் சரி விகேபூர் தாலுகா தாலுகா. சுரண்டை அருகில சரி. சீமையெங்கும் பேரும் புகழும் பெற்ற கருவந்தா நன்னகர்ல இருந்து சரி. அகிலமெங்கும் பேரும் புகழும் பெற்ற ஏஎம் மற்றும் சத்யா வெள்ளிசை குழுவினர்கள் அல்லவா சரி சரி அதனால என்ன 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 எந்த விதமான குற்றங்குறை இருந்தாலும் சரி. தாங்கள் பெற்ற குழந்தை தாங்கள் பெற்ற குழந்தையானது ஒரு தப்பு செய்தால் ஆமா எப்படி பச்சை மட்டையை காய வச்சு அடிப்பீங்களோ சும்மா பிடிச்சடிங்க ஒண்ணு இல்ல அந்த மாதிரி அடிக்காம எங்கள் 6 பேரையும் மன்னிக்க வேண்டும் சரி பந்தய வாழ்ந்தாரோ அரு சபையோரெல்லாம் 6 பேரும் சரணம் ஐயா கூடிரேங்கும் பெரியோர்க்கெல்லாம் கூடிரேங்கும் பெரியோர்க்கெல்லாம் குழுவின் சார்பில் சரணம் ஐயா கூடிரீங்கும் பெரியோர்கள் கூடிரேங்கும் பெரியோர்க்கெல்லாம் குழுவின் சார்பில் சரணம் ஐயா
முதலாவது கடல் ஓர்கடல் அல்லவா? இரண்டாவது கடல் இரண்டாவது கடல் என்ன கடல்? அதான் கருப்பு கடல். அதுதான் கருப்பு கடல் அம்மா. மூன்றாவது கடல் சரி மோர்க்கடல். அதுதான் மோர்க்கடல் அல்லவா? கடல்ல மோர் இருக்குமா? ஆமா. என்ன எல்லாரும் நல்லா ரீல் விடுதாங்கப்பா. சரி. நாலாவது கடல் நல்ல தண்ணி. ஆமா, நாலாவது கடல் தான் நல்ல தண்ணி. அது உண்மை. ஆமா ஆமா ஏமா, நல்ல தண்ணி கடல்ல இருக்கு, உப்பு தண்ணி இருக்கு. எங்க இருக்கு? நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, என் கூட வாங்க, நான் கூட்டு போறேன். கடலுக்குள்ள முக்கி வைக்கவா? ஆமா, கடலுக்குள்ள கொண்டு கல்ல கட்டி ஆத்துட்டு வந்துருது. உப்பு தண்ணி கூட இப்ப நல்ல தண்ணி ஆக்கிடுறாங்க. சரி. எதனால? ஆமா ஆமா எல்லாம் வந்துருது இல்ல, மினரல் வாட்டர். சரி. அழகா இருக்கு. ஆமா ஆமா பக்குவமா இருக்கும். ஐந்தாவது கடல் ஆமா அருங்கடல். அதுதான் அருங்கடல் அல்லவா? ஆறாவது கடல் சரி ஆழக்கடல். ஆழக்கடல் அம்மா. ஏழாவது கடல் என்ன கடல் ஐயா? இளங்கடல். சரி. எட்டாவது கடல் எட்டாவது கடல் திட்டக்கடல். சரி. ஒன்பதாவது கடல் அதுதான் ஒய்யார அலைகடல் அம்மா. ஒய்யார அலைகடல். ஆமா ஆமா ஆமா. பத்தாவது கடல் சரி பால் கடல். அதுதான் பார்க்கடல். கடலுக்குள்ள யார் இருக்கா? ஆமா, அந்த பார்க்கடல் தன்னதுல யாரம்மா இருந்து வருகிறா? வீட்டை விட்டு எப்போ வந்த மனுஷனோ இன்னும் வீட்டுக்கு போகல. சரி, அவருக்கு மனசு இல்ல, மனசு கோயில் கூட இல்ல. என்ன அழகா இருக்காரு. அவர் அந்த அக்காவை பாத்துக்கிட்டே இருக்காரு. எந்த அக்காவை? அண்ணாச்சி வீட்டுக்காரத உள்ள சூளாயத்தோட இருக்கா பாரு, அந்த அக்காவை. அதானே. சரி இருக்கட்டும். ஆமா ஆமா. விடிய நாள் அன்னைக்கு போக மாட்டாரு. சரி. ஏன்னா போயிருக்கிறது உள்ள சரக்கு அப்படி. ஆமா ஆமா, உள்ள என்ன லேசுப்பட்டதாவ இருக்கு. அதனால சரி. பத்தாவது கடலுக்கு அருகில் ஆமம்மா பளிங்கு வர்ண பாறை. பளிங்கு வர்ண பாறை அது இருந்து வருகிறது அல்லவா? அடுத்து அங்கதான் இருக்கு ஒரு இருட்டு நாடு. சரி. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம செட்டுக்காரனாச்சும் அங்க போயிருக்க மாட்டாரு. செட்டுக்காரனை கை வச்ச இடம் இவ்வளவு அழகா இருக்கு பாத்தியலா? கைவண்ணத்தை பாத்தியலா? ஆஹா, இந்த பக்கம் நம்மள பிள்ளையார் பாக்க சொர்க்க வாசலே இங்க தான் இருக்கு. சரி. அதனால என்ன ஏழாங்கடல் தன்னாரில தன்னாரிலே ஏக சொர்ண பூமி உண்டா பூமி உண்டா ஏக சொர்ண பூமியில பூமியிலே அட பூமியிலே பார்த்த சொர்ண பூமி உண்டா பூமி உண்டா பூமியிலே பார்த்த சொர்ண பூமி உண்டா பூமி உண்டா. தம்பியா போயிருப்பான்னு சொன்னேன். தம்பி 4 செவுரு கட்டின புச்சில தான் இருப்பாங்க. அதானே. ஆமா, அந்த புச்சு மண்ணால இருக்குதல்லவா? புற்றுகள் பலவிதம். சரி. இது ஒரு ரகம். என்னம்மா? புற்று இருக்கக்கூடிய இடம் தான் பாம்பு இருக்கு. சரி. அங்கதான் அவங்க இருக்க முடியும். ஆமா ஆமா ஆமா. வீட்டுக்குள்ள வந்து இருக்க முடியுமா? முடியாதல்லவா? எறும்பு புற்று, ஊளாம்புற்று, கரையாம்புற்று. சரி. மனுஷன் கால்ல இருக்கு. ஆமா, ஒரு சில பேருக்கு அது யோகம் அடிச்சிருக்கு. என்னத்துக்கு? ஆமா, குடுக்கறதே கூரை பிச்சிட்டு குடுக்குற மாதிரி காலில கொடுத்துருக்கு ஒரு சிலவங்களுக்கு. ஆமா. சரி இருக்கு. நல்லா இருந்துட்டு போட்டு. ஆமா ஆமா. அந்த புற்றருகளை ஆமையா இருட்டு நாட்டருகில். ஆமா. அதாவது என்ன 2 நாகம் வசித்து வருகிறது. 2 நாகமானது வசித்து வருகிறது அல்லவா? நாகத்துக்கெல்லாம் அறிவறியாகவை யாரம்மா? அரசு புரிந்து வருகிறார் நாகமுடி அரசன். நாகமுடி அரசன் அரசு புரிந்து வருகிறார் அல்லவா? நாகராஜன் ஆண்டு வாராண்டே மன்னவனும் தேவியுமா தேவியுமா கூடி ஆண்டு வாராண்டே வாரா கொண்டவனும் தேவியுமா 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 குருகுலமாய் ஆண்டு வாராண்டே கொண்டவனும் தேவியுமா 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 குருகுலம்
ஒரே வார்த்தை கல்யாணம்னு சொன்னாலே 1000 காலத்து பயிர்னு சொல்லுகிறார்கள் அல்லவா? ஆமா. சரி, ஏன் தெரியுமா? என்ன கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா வந்ததா? இல்லையே, இல்லையம்மா. ஒரு காலத்துல சரி, ஒரு கம்மல் மூக்குத்தி போட்டா கல்யாணம் கட்டிக்கிட்டு போயிருவாரு தாத்தா. ஆமா, நம்ம தாத்தாவெல்லாம் எடுத்துட்டோம்னா கம்மல் மூக்குத்திய போட்டு கல்யாணம் என் வீட்டம்மா முன்னால இருக்க. சரி, வேற பைபாஸ்ல கொண்டு ஒரு புளிய மரத்துல விடுவேன். அதானே. எனக்கு என் வீட்டம்மாக்கு மட்டும் பலூன் வந்து காப்பாத்தும். முன்னால இருக்க 2 கிளடும் அந்த ஆத்தா காப்பாத்துவா. ஆத்தா காப்பாத்துவா. ஆமா, பலூனும் வராது, ஒண்ணும் வராது, அன்னையோட ஜாலி முடியுது. அப்புறம் துட்டு கேட்டா அத்தை மாமா இருந்தா தான் நொட்ட முடியும். சரி, அப்புறம் போயிட்டாவன அப்புறம் உங்க வீட்டை தேடி வந்துருவான். அதனால என்ன கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா இல்ல. சரி, அந்த காலத்துல என்ன அந்த ஐயா ஒரு வார்த்தை சொன்னா இந்த அம்மா பொறுமையா போகும். ஆமா, இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா நம்ம வீட்டுக்காரர் தானே சொல்லுதாரு, அந்த அம்மா கொஞ்சம் இறங்கி போகும்ல. இப்ப உள்ள வீட்டுல ஒண்ணு தண்ணி கீழுக்கு ஒண்ணு கரை கீழுக்கு. சரி, இப்படித்தான் நடக்கு. ஆமா, அப்படி இருக்க கூடாதுல்ல. விட்டு கொடுத்து வாழணும். சரி, விட்டு கொடுத்து வாழ்ந்தா, ஆமா, விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னு சொன்னா ஒருபோதும் கெட்டு போவதில்ல. கெட்டு போறவன் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த மனசே வராதுல்ல பாய் மக்களுக்கு. நல்லா இருந்துட்டு போறான். சரி, இப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில் கணவனும் மனைவியுமாக, கீசனும் கிளியுமாக, கீசனும் நல்ல கிளியுமாக, மைக்கும் ஸ்டாண்டும் போல. ஆமா, மைக்கு இருந்தா மட்டும் போதாது, அதுக்கேத்த ஒரு ஸ்டாண்ட் வேணும் அல்லவா? அழகா இருக்குல்ல? ஆமா, புருஷனும் பொண்டாட்டியுமாக. ஆமா, சரி, இப்படி ஆண்டு வருகிற போது அவர்கள் ஆண்டு வரக்கூடிய வேளையில் அவர்கள் சொத்து இருக்கையா சுகம் இருக்கையா சத்திட வாழ்விதி இருக்கே, சொத்து இருக்கே சுகம் இருக்கே சத்திடவோ விதி இருக்கே, ஆடு ரேகே வாடு ரேகே அடுக்கு மத்தை வீடு ரேகே, ஆடு ரேகே வாடு ரேகே அடுக்கு மத்தை வீடு ரேகே, அங்கே 7 கோணம் மரவோரேகே, 7 கோணம் மரவோரேகே, ஏரளமாய் செல்வம் உண்டு. சரி, எந்த கதை எடுத்தாலும், ஆமா ஆமா, அந்த காலத்துல, ஆமா, எந்த கதை எடுத்தாலும் அந்த காலத்துல சொன்னாலே பிள்ளைக்கு தட்டுப்பாடு. சரி, இப்போ ஆமா, இப்போ வந்திருக்கு குடும்ப கட்டுப்பாடு பையன் பண்ணியும். சரி, அக்கா மாசமா இருக்கா. ஆமா, அது வந்து கொரோனா வந்த யோகம். அதானே. சரி, என்னாச்சு? என்னாச்சு? அவ்வளவுதான். சரி, யோகம். டாக்டர் மிஸ்டேக். யோகம் இருக்கத்தானே செய்யுது. 3வது பிள்ளை ஃப்ரீ. சரி, சும்மா யாருனாலும் பெத்துக்கலாம். ஆமா ஆமா, ஒரு பைசா வாங்க மாட்டான். சரி, அப்படி இருக்குதுனால ஆமையா எந்த கரை எடுத்தாலும் பாரு புள்ளை இல்ல. ஆமா ஆமா, எந்த கதை எடுத்தோம்னு சொன்னாலும் குழந்தை இல்லைன்னு தானே வருகிறது. குழந்தை இருந்தாங்க வருவோம். ஆமா, அன்னைக்கு அங்க குழந்தை இருந்துச்சுன்னா நம்ம அன்னைக்கு ஆத்தா புண்ணியத்துல அங்க வந்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. அவங்களுக்கு இல்லன்னு சொல்லித்தானே நம்ம அங்க வந்திருக்கோம். அதானே. இந்த கீழ கடை நன்னகரத்தான் பாத்திருக்க முடியுமா? எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு? எதற்காக உங்களை பார்க்கவா? நானும் அப்படி வரல. கிழக்கொடி இருக்கான நாராயணன், ஆமா, நாசம் பண்ணா போகணும். கிழக்கொடி இருக்கல பேச்சம்மா, சரி, அவ கட்டம் பண்ணா போகணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன். என்னனையாவது ஆண்டவன் நிறைவேற்றிட்டோம்னா அதானே கோடி கும்பிடு பத்திரகாளிக்கு. அப்படி இல்ல, எல்லாரும் ஆத்தாள ஏன் கும்பிட வந்திருக்காங்க? எதற்காக? இந்த வருஷத்தை விட சரி அடுத்த வருஷம் இன்னும் நல்லா வைக்கணும். ஓ, இன்னும் நல்லா வைக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. ஆமா, பிள்ளை இல்லாத பிள்ளைய கேட்டு வருவா. சரி, சொத்து சொகம் இல்லைன்னா அது எனக்கு வேணும்பா. ஆமா ஆமா, கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? எதற்கு அதை வாங்கத்தான் வருவாங்க. அப்படி இல்ல, பிறகு அவ கழுத்துல சங்கிலிய வரு, ஆமா, இவ கட்டுன சேலைய வரு. சரி, எவ்வளவு அழகா மினிங்கின ஒண்ணமா இருக்கு. அது அவ கட்டி இருக்காத பாரு, வெறும் ரோட்டு கடையில எடுத்து 150 ரூபா. இவ கட்டிருக்க பாரு சும்மா சிக்கு இருக்கு அப்படின்னு 4 வாய் பேசும்ல. வேற என்னத்த சொல்ல முடியும்? சரி, இதுதான் சொல்ல முடியும். ஆமா ஆமா. ஆனா ராகராஜன் இணைத்து ராகக்கண்ணை வெண்கொடியானவள், நாகக்கண்ணி வெண்கொடியானவள் தன்னுடைய கணவனிடத்தில் ஆமையா பிள்ளையில் கவலையாரு வாழை இருக்கூரையா கவலையாரு மணக்க
இருக்குறையா இருக்குதையா குழந்தை இல்ல கவலையது கவலையது விடுங்கவளை இருக்குதையா குழந்தை இல்லா கவலையது கவலையது இருக்குதையா மன்னனுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு செல்லுமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். பூத்தட்டு எடுக்கும் பக்தர்கள் உடனடியாக உடையார் பிள்ளையார் கோயிலுக்கு செல்லுமாறு விழா கமிட்டியின் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி அதனால என்ன 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 நாகராஜ மன்னரை இழைத்து நாகைக்கண்ணி பெண்குடியானவள் நாகக்கண்ணி வெண்முடியானவள் மன்னா என்ன 30 வயசாச்சு சரி ஒரு முடிதறிக்க பிள்ளை இல்லை நமக்கோ முடிதறிக்க குழந்தை இல்லை மன்னா 40 வயராச்சு ஆமையா இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லை ஆமா நமக்கு இந்த நாட்டை ஆள ஒரு வாரிசு இல்லையே மன்னா இனி இருந்தாண்ண ஆமா ஆமா இல்லட்டா என்ன 50 வயசாகி நமக்கு அரசால குழந்தை இல்லையே மன்னா இனிமே என்னத்த ஆள என்ன 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 இருக்கத வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான் சரி. அதுக்காண்டி இல்லாத இருக்குன்னு வருமா ஆமா முடியாதல்லவா இருக்கத இல்லன்னு சொல்லலாமா முடியாதல்லவா முடியாதல்லவா சொல்லவே கூடாது சரி அண்ணா சாலையில ஒரு மேரே சொல்லணும். சரி. வேற என்ன பக்கத்து வீட்டாள்கிட்டயா சொல்ல முடியும்? அது யோகம் சொல்லத்தான். அதானே. சரி. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்துரும். அம்மா 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 ராகிக்கண்ணி இன்னைக்கு என்ன பண்ணா உனக்கு நான் புள்ள. ஆமா உனக்கு ஆம்பளை பிள்ளை மேல பாசம் வந்துச்சுன்னா தூக்கிக்க, என்ன தூக்கி இடுப்புல வச்சுக்க. அம்மாடி எனக்கு லேடி குழந்தை மேல ஆசை வந்துச்சுன்னா உன்னை தூக்கி வச்சுக்கிடுறேன். அதானே. ஏம்மா பிள்ளை இல்லன்னு ஏமா சங்கடப்படுதிய? என்ன வேணுமா தத்து எடுத்துக்கங்க. அதான் என் மனசுல உள்ள பாரத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்க. என்ன 10 கோடி தந்தாலும் வேண்டாம். சரி. அதாவது என்ன 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 ஊரார் மறிப்பாருக்கு தக்கணி. சரி. ஒரு புள்ள இருந்தாதான். ஆமா நம்ம வீட்டுக்குள்ள 4 செவுத்துக்குள்ள சொல்லிருக்கலாம் உங்களுக்கு நான் குழந்தை எனக்கு நீங்க குழந்தைன்னு. ஆமா. இந்த வாசலுக்கு போனா நம்மளுக்கு பிள்ளை இல்லன்னு தானே சொல்லுவாருங்க. என்னெல்லாம் பேசுவா. சரி. அதை ஏன் கேட்க? என்ன 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 இந்த நாக்கு இருக்கு பாத்தியா? ஆமா எலும்பில்லாத நாக்கு இங்கும் பெறலும் அங்கும் பெறலும் பிறண்டு பிறண்டு பேசும். சரி. அதனால என்ன 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 தான் வயித்துல ஒரு புள்ள பிறக்கணும். சரி. இவ்வளவு சொத்து சுகம் இருந்து என்னைய. ஆமா சொத்து சுகம் இருந்து என்ன பையன் நமக்கு? அதானே. சரி. இருக்கும். ஆமா
ஆனா எச்சுக்கிட்ட காக்கா வரட்ட மாட்டான். ஆமா இருக்கு கோடி ரூபா இல்லையே. கோடி ரூபா இருந்தாலும் சரி ஆமா சாப்பிட்டு முடிச்சிட்டு எச்சுக்கிட்ட காக்கா பத்த மாட்டான். அதான ஆமா 4 பருக்கத்துன்னு காக்கா 4 நாள் நல்லா வாழ்ந்துரும்னு சொல்லி ஆத்தாளுடைய மனசுல சரி நம்பிக்கையோட வந்தா ஆமா நம்பிக்கையோட வரணும். அடுத்த வருஷம் ஆம்பளை பிள்ளை ஆமா என்ன இருக்காளே பத்திரகாளி அவளை கும்பிட்டு ஒரு காசிக்காவது ஒண்ணும் கிடைக்காதுன்னு சொல்லி வந்தோம்னு சொன்னா இருக்காது. கடைசி வரைக்கும் நமக்கு அப்படித்தான் இருக்கும். நம்பிக்கையை விடப்படாது. ஆமா ஆமா இவளை கும்பிட்டு என்ன கிடைக்குன்னு நினைக்க கூடாது. கூடாது. இந்த வருஷம் கல்யாணம் முடியலையா ஆத்தா புண்ணியத்துல அடுத்த வருஷம் 2 கல்யாணம். ஆமா 7 கல்யாணம். அடிச்சது யோகம்னு சொன்னா 3 கல்யாணம். ஒண்ணு கட்டியே ஓத்துறியாங்க காயினாக்கா. சரி இதுல 7 வேண்டாம். ஆமா கல்யாணங்கும் போது கருப்பட்டியா இனிச்சிருக்கு. அதானே கல்யாணம் முடிஞ்சு 3 பிள்ளைக்கு தாயானுக்கு எடுத்து வேப்பங்காயா கசக்குங்க. சில்லா கசந்து போய் பிள்ளை வாழ்க்கை எங்கேயோ வந்து இருக்கான். யாரு உடுக்காரன்னா அண்ணா தம்பி உடுக்கார. அவர் வீட்டுக்கு போக வழி இல்லாம தினந்தோறும் சத்திர பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து எந்திரிச்சு வராரு. அப்ப இன்னைக்கு கடை பஸ் ஸ்டாண்டாப்பா. அவர் வீட்டுக்கு போறாருமா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சரி வீட்டுக்கு போறாரு. முத நாள் வீட்டுக்கு போகும்போது சரி அவ வீட்டம்மா என்னத்த பாக்கா என்னத்த பாக்கா வேற பைய போய் பாக்கா துட்டு எடுக்க. ஆமா சரி. அதுல நீளமா ஒரு முடி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆ. இன்னைக்கு என்ன நீளமா முடி வச்சிருக்கா கூட போயிட்டு வந்தியலோ அப்படியா அப்படின்னு கேட்கா. சரியா. ரெண்டாவது நாள் போய் பாக்கா சரி கொஞ்சம் கட்டையா முடி இருந்திருக்கு. ஆ. இன்னைக்கு கட்டையா முடி வச்சிருக்கா கூட போயிட்டு வந்தியலோ அப்படிங்க. அதானே இவர் என்ன பண்ணாரு சரி இன்னைக்கு நம்மளே பாத்துறோம்னு முடி இருக்கான்னு முடிய தூர எடுத்து போட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. பிறகு இன்னைக்கு மொட்டை போட்டுருக்கவா கூட போயிட்டு வந்தியலோ அம்மா என்ன பண்ண அப்படி இருக்கவா வீடு கொன்றுவா வார்த்தை. அவன் இந்த நிலைமையில வீட்டுக்கு போக முடியாம தினந்தோறும் சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து அடைஞ்சு போறாரு. சரி ஆனால் ஆகமுடி அரசனை அழைத்து ஆமம்மா நாகக்கண்ணை வெண்கொடியானவள் வெண்கொடியானவள் எனக்குத்தான ஒரு பிள்ளை இல்ல. சரி நீங்க 2ஆம் தரம் ஒரு கல்யாணத்தை முடிச்சா என்ன? நானே 2ஆம் தரம் கல்யாணம் முடிக்கவா? அந்த காலத்துல இப்ப வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி சொல்லட்டாலும் ஆமா ஆமா இவ அழகு போல ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கான். சரி குரங்காட்ட வச்சிருக்கான் கேட்டா செப்பினியா. ஆமா காருக்கு டயர் 4 இருக்கு 1 வச்சு எக்ஸ்ட்ரா ஓடுது. சரி படைச்ச பகவானுக்கே 2 இருக்கு பக்தன் நமக்கு 2 இருக்க கூடாதான்னு கேக்குறான். அது காரு. சரி அது வேற. சரி இது வேற. ஓ இது வேறயா? ஆமா சரி பகவானுக்கு 2 இருக்கா. ஆமா அப்படி என்னது தெரியாத மனுஷங்க அப்படி சொல்லுறார்கள் அல்லவா? அதெல்லாம் பொய். என்ன 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 தாரம்ங்கிறது 1. சரி பகவானுடைய மனைவி பார்வதி மட்டும்தான் தாரம். ஓ பார்வதாமி மட்டும்தானா? உச்சியில இருக்குது கங்காதேவி. சரி உச்சியில இருக்குது கங்காதேவி. கங்காதேவினா யாரு? கங்கைன்னு சொன்னாக்கா நீர் அல்லவா? அந்த தண்ணிய கொண்டு தலையில வச்சிருக்காரு. சரி அதை இறக்கி விட்டாரு. ஆமா அந்த உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லி அழிஞ்சிரும். சரி திசைகள் 4. ஆமா அதாவது வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு. சரி பகவான் இப்படி இருக்கும் போது ஆமா ஆமா அவருடைய சரி தலையில இருந்து சரி ஒரு துளி ஆமா தண்ணி வேர்வை வேர்த்து விழுந்துட்டு சரி இன்னைக்கு தெக்க விழுந்துச்சுன்னா தென்னாடு செழிப்பு. ஆமா போன மாசம்லாம் நல்லா வேத்து ஒளி இருக்கும் நினைக்கும் பகவானுக்கு. செழிப்பாயிரும். தாமரபரணி யாரே வெள்ள அடிச்சு ஓடி இருக்குன்னா அப்ப பகவானுக்கு எந்த ஒளி இருக்கு வேற? அது சரி லைட்டா ஆமா அந்த தண்ணி விழாம புழுங்கிருச்சுன்னா சரி அது அவ்வளவுதான். ஆமா அந்த லாடு லைட்டா செழிச்ச வண்ணமா இருக்கும். செழிக்கவே செழிக்காது. அப்படியா? தூரு சரி அப்படி லைட்டா தூரிட்டு போயிரும். ஆமா தெரியாத ஆட்கள் பகவானுடைய குடும்பமே 2. சரி அதெல்லாம் இல்ல. கிடையாது கிடையாது அல்லவா? ஆனா மகன் இருக்கானே யாரு யாரு யாரம்மா? அதாவது முருகன். சரி அவருக்கு மனைவி 2. ஆமா 1க்கு 2 கட்டி திருச்செந்தூர்ல இருந்து முண்டக்கண்ண முடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே கடலை பார்த்த வண்ணம்மா எடுக்கும் போது புளிய கரை சரி அழகா இருக்கும். ஆமா நல்லா புளிச்ச வண்ணம். அடுத்து அத கரை சரி நல்லாவே இருக்காது. சப்புன்னு இருக்கத்தானே செய்யும். அதான் சரி என்னைக்கு ஒரு கொண்டாடி கட்டினா 1 கிலோ சோறு. சரி 2ஆம் தரம் கட்டினா ஆமா அவ தருவான்னு சொல்லி இவ சட்டியை கழுவிடுவா. 2 பேரும் காலி பண்ணி இவ குடுப்பான்னு சொல்லி அவ சட்டியை கழுவிடுவா. ஒட்டு தின்ன கூட அவனுக்கு இருக்காது. சரி இதான் ஆமா வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம். வேண்டாம்